துரோகி என்று சொன்னா பொருத்தமா இருக்கிறது திரு ஸ்டாலின் குடும்பத்துக்கு தான். திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திருமதி கனிமொழி அவர்கள். அதிமுக எப்பொழுதும் யாருக்கும் துரோகம் செய்த வரலாறு கிடையாது. மக்களுக்கு சேவை செய்கின்ற இயக்கமான இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்க தொண்டனா தான் சரி, எங்களுடைய நிர்வாகியாக தான் சரி, எங்களுடைய எம்எல்ஏவாக தான் சரி, அல்லது எம்பியாக தான் சரி, அமைச்சராக சரி, இருக்கின்ற காலத்துக்கு மக்களுக்கு என்ன திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் என்ன இருக்கும். திமுக அப்படி இல்லை. அவள் ஆட்சிக்கு வந்த உடனே எப்படி கொள்ளையடிக்க வேண்டும் என்பதுதான் என்ன இருக்கும். வேற என்னமே அவர்கள் ஞாபகம் இருக்காது. இன்றைக்கு முதலமைச்சர் பேசுறார் 10 தோல்வி கண்ட பழனிசாமி. திரு ஸ்டாலின் அவர்களே 2021 2021 2011 21 வரை 10 ஆண்டு அண்ணா திமுக ஆட்சி. 2011 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. மாண்புமிகு அம்மா அவர்கள் 2016 வரை தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றாங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய தயவால் கழக நிர்வாகியால் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றேன். ஆக 10 ஆண்டு காலம் ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தது அண்ணா திமுக. கொடுத்தோம்ல. அது எப்படிப்பட்ட காலம்? வறட்சி, புயல், வெள்ளம், கொரோனா, இப்படிப்பட்ட காலத்தில் கூட ஒரு நல்ல ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 2011 தேர்தல் உங்க அப்பா இருக்கின்ற பொழுது திரு கருணாநிதி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் என்னென்னமா குட்டிக்கரை நடிச்சு பார்த்தாங்க. எதிர்கட்சி வரிசையில் கூட உட்கார முடியல. முடிஞ்சுதா? பிரதான எதிர்கட்சி வரிசையில் உட்கார முடிஞ்சுதா? பிரதான எதிர்கட்சியே வர முடியல. அப்பவும் மகனும் இருக்கும் போதே ஸ்டாலின் அவர்களே, எங்க அம்மா மறைஞ்சிட்டாங்க, எங்க கட்சிக்குள்ள பல குழப்பத்தை விளைவிச்சீங்க, அதையெல்லாம் முறியடித்து 2021 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 75 இடங்களில் வெற்றி பெற்றோம். அண்ணா திமுக பிரதான எதிர்கட்சியா அமர்ந்தது. உங்களால பண்ண முடிஞ்சதா? எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் பேசுறாரு, நான் தமிழகத்திலே சிறந்த ஆட்சி கொடுத்தனும். என்ன சிறந்த ஆட்சி கொடுத்த? கடன் வாங்கி கடன்காரன் ஆக்கி இருக்கிறேன். அதுதானே உண்மை. வேற என்ன இந்த ஆட்சியில் பார்க்க முடிஞ்சது? இந்த ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு, கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதிக்கு ஏதாவது செஞ்சாரா? அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பல திட்டங்களை கொண்டு வந்து நான் நிறைவேற்றினேன். பல திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு நாம முயற்சி செஞ்சோம். அத்தனை முட்டுக்கட்ட போட்ட திமுக அரசாங்கம். அப்படிப்பட்ட அரசாங்கம் வேணுமா?